இந்த கிரே வேர்ல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பையன் மட்டும் ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ரொம்பவே பிடிக்குது. அந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும்னு நெனைக்கிறா. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து கிரேயா இருக்கா. ஸோ, இதனால இவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ளவர கொண்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறான். அதேபோல அந்த பொண்ணு வாங்குன உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளவர் அப்படியே வந்து கலர்லெஸ்ஸா வந்து மாறிடுது. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ, அப்பதான் வந்து அவன்கிட்ட இருக்க ஒரு மேஜிக்கல் பவர பத்தி அவன் சொல்றான். அதாவது இவன் யாரெல்லாம் போய் வந்து டச் பண்றானோ, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவன போலவே வந்து கலர்ஃபுல்லா மாறிடுவாங்க. இதே போல அங்க இடத்துல ஒரு குட்டி பொண்ணு இருப்பா. ஸோ, அவளே போய் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து டச் பண்ணுவான். டச் பண்ண கொஞ்ச நேரத்துல அவ ரொம்பவே கலர்ஃபுல்லா மாறிடுவா. ஸோ, அதே போல நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹீரோ போய் வந்து டச் பண்றாரு. அதே போல ஹக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து அவர் கலர்ஃபுல்லா மாறாம, அந்த பொண்ணோட கலருக்கே வந்து அவர் போயிடுறாரு. இதே போல ஒரு கிரே வேர்ல்ட்ல வந்து இப்ப மாட்டிக்கிறாரு. இப்ப இந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கா. ஸோ, அந்த சமயத்துல அவளுக்கு கண்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கலர்ஃபுல்லான ஒரு டியர்ஸ் வந்து வருது. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த இடமே ஃபுல்லாவே வந்து கலர்ஃபுல்லா மாறுது. இப்ப இவங்க லவ்வால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல்டே ரொம்பவே கலர்ஃபுல்லா அழகா வந்து மாறிடுது.